வணக்கம். முதலாளி என்ற எனது யூடியூபின் 8வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சென்ற வாரம் செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணுவது என கூறினேன். டியூரபிள் கூட்ஸ், கன்சியூமபிள் கூட்ஸ், அதன் ப்ளஸ் மைனஸ் ஆகியவர்களை பற்றி கூறினேன். நீங்கள் முடிவு செய்த ப்ராடக்டின் தொழிலறிவு தெரியுமெனில் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். இல்லையெனில் சற்று பணிபுரிந்து அதன் தொழிலறிவை பெற்று பின் ஆரம்பிக்குமாறு சென்ற வாரம் கூறினேன். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்டை எப்படி என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி தான் கூறப்போகிறேன். அதாவது டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், என்ன செய்ய போகிறீர்கள், எப்படி செய்ய போகிறீர்கள். டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங். ட்ரேடிங் என்பது வியாபாரம், வாங்கி விற்பது, ஹோல்சேலோ ரிட்டெயிலோ. இரண்டாவது ஃப்ரான்ச்சைசி செய்ய போகிறீர்களா, அல்லது ஜாப் ஒர்க் பண்ண போகிறீர்களா, அல்லது மேனுஃபேக்சர் உற்பத்தி செய்ய போகிறீர்களா, அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீர்களா, அல்லது இ-காமர்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண போகிறீர்களா. டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வாரம் ஒவ்வொன்றாக தங்களுக்கு கூறுகிறேன். இந்த வாரம் ட்ரேடிங் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ட்ரேடிங் என்பது வாங்கி விற்பது. ஒரு பொருள் மேனுஃபேக்சர் உற்பத்தி செய்த பின் அவர்களிடமிருந்து ஸ்டாக்கிஸ்ட் மொத்த பொருளையும் பேமெண்ட் செய்து எடுப்பார்கள். ஸ்டாக்கிஸ்டிடம் இருந்து ஹோல்சேலர் பல்க் ஆர்டர், லாரி ஆர்டர் பேமெண்ட் பண்ணி எடுப்பார்கள். ஹோல்சேலரிடமிருந்து ரீட்டெயில் ஏஜென்ட் அவர்களுக்கு தேவையான குவான்டிட்டி ஆர்டர் செய்து பேமெண்ட் பண்ணி எடுப்பார்கள். ரீட்டெயில் ஏஜென்ட் தான் ரீட்டெயில் ஷாப்புக்கோ, டியூரபிள் கூட்ஸ் அந்த ரீட்டெயில் ஷோரூமுக்கோ சப்ளை செய்வார்கள். மேனுஃபேக்சரர் டு ஸ்டாக்கிஸ்ட், ஸ்டாக்கிஸ்ட் டு ஹோல்சேலர், ஹோல்சேலர் டு ட்ரேடிங் ஏஜென்ட், ட்ரேடிங் ஏஜென்ட் டு ரீட்டெயில் ஏஜென்ட், ரீட்டெயில் ஏஜென்ட் டு ரீட்டெயில் ஷாப் ஆர் ஷோ. இதெல்லாமே B2B என்பார்கள், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ரீட்டெயிலர்ஸ் ஆர் ரீட்டெயில் ஷாப்ஸ் ஆர் ஷோரூம்ஸ் கஸ்டமருக்கு தன் பொருள்களை விற்கிறார்கள். இதை B2C என்பார்கள், பிஸ்னஸ் டு கன்சியூமர், பிஸ்னஸ் டு கஸ்டமர். டியூரபிள் கூட்ஸை ரீட்டெயில் ஏஜென்ட்டோ ஹோல்சேலோ ஷோரூமுக்கு சப்ளை செய்வார்கள். ரீட்டெயில் ஷாப் கடை, கிராசரி கடையோ திறப்பது எளிது. ஒரு கடையை வாடகைக்கு எடுத்தோ சொந்த இடத்திலேயோ பொருட்களை வாங்கி விற்க ஆரம்பிக்கலாம். அதற்கு அவர்கள் தேவை அவர்களது பெயரில் பேன் கார்டு அப்ளை செய்து வாங்கிக்கொள்ள வேண்டும். பின் MSME ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். கடை பேர் உதயம் சர்டிஃபிகேட் என கூறுவார்கள். பேன் கார்டு, உதயம் சர்டிஃபிகேட் ஆகிய இரண்டையும் வைத்து வங்கியில் கடை பெயரிலேயே கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் செய்து கொண்டு வியாபாரத்தை நடத்தலாம். ஷாப்பை விட சூப்பர் மார்க்கெட் சற்று பெரியது. சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை டிஸ்பிளே பண்ணி கன்சியூமர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் அவர்கள் செலக்ட் செய்து ப்ராடக்டை விற்றுக்கொள்வார்கள். சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருட்களும் பொதுவாக விற்பார்கள். சூப்பர் மார்க்கெட்டை விட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஒரு பொருள் அமைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட், கிராசரி டிபார்ட்மெண்ட், யுட்டென்சில்ஸ் டிபார்ட்மெண்ட்,
பேபி ப்ராடக்ட்ஸ், க்ளோத்ஸ், பிளாஸ்டிக்ஸ் என தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் இடத்தை பிடித்து வைத்து வியாபாரம் செய்வார்கள். மற்றொன்று செயின் ஸ்டோர் சிஸ்டம், அதாவது ஒரு பொருளை பல இடங்களில் பல ஊர்களில் ஆரம்பித்து விற்பனை செய்வார்கள். உதாரணத்துக்கு பாட்டா செப்பல்ஸ், அப்போலோ பார்மசி, தங்கமே ஜுவல்லரி, இவையெல்லாம் செயின் ஸ்டோர் சிஸ்டம்ஸ் என கூறலாம். மற்றொன்று மால் என்பன சூப்பர் மார்க்கெட்டில் வியாபாரி வியாபாரம் செய்கிறார். மால் என்பது ஒரு பெரிய இடத்தில் கடைகளுக்காக கட்டி ஒவ்வொரு பொருளுக்கு வாடகைக்கு விட்டு மேலும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இடம் ஒதுக்கி குழந்தைகள் விளையாடவும் பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செய்து தருவது மால். பியூட்டிஃபுல் கூட்ஸை ரீட்டைல் ஏஜென்ட் அல்லது ஹோல்சேலர் ஷோரூமுக்கு விற்பனை செய்வார்கள். வியாபாரிகளுக்கு ஹோல்சேலரோ ரீட்டைலரோ யார் வியாபாரம் செய்தாலும் 20 lakhs மேலே பதிய டர்ன்ஓவர் சேல்ஸ் பண்ணுறவங்க ஜிஎஸ்டி கண்டிப்பாக ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். இட் இஸ் எ மேண்டேட்ரி, கம்பல்சரி. ட்ரேடிங் என்பது வியாபாரம். நாணயம் சம்பாதிக்கும் என எனது தந்தை நான் தொழில் ஆரம்பிக்கும் போது கூறினார். நாணயம் என்பது குவாலிட்டி ஆஃப் த கூட்ஸ், pricing of the goods, in time payment ஆகியவை நாணயமாக கையாள வேண்டும். சில கடைகளில் கஸ்டமைஸ் கார்டன் எழுதியிருப்பார்கள். நான் அவர் கூறுவை சப்ளையர் இஸ் எ சூப்பர் கார். வியாபாரிகளுக்கு முக்கியம் சப்ளையர்ஸ், குட் குவாலிட்டிஸ் ப்ராடக்ட் சப்ளையர்ஸ், குட் பிராண்ட் சப்ளையர்ஸ். இவங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு குட் குவாலிட்டி ப்ராடக்ட்டு, குட் பிராண்ட் ப்ராடக்டுக்காக கஸ்டமர்ஸ் நம்மிடத்தை தேடி வருவார்கள். எப்படி தக்க வைத்துக் கொள்வது? நம்முடைய பேமெண்ட் இன் டைம் இருக்க வேண்டும். இருந்தால் அவர்கள் நம்மை விட மாட்டார்கள். இல்லை எனில் டிமாண்ட் டைமில் ஏதோ ஒரு காரணத்துக்கு அது டிமாண்டாக ஏற்படும். திடீர்னு ஏற்படும்போது நமக்கு சப்ளை வராது. மற்றொரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறேன். நீங்கள் வியாபாரம் ஷாப்போ சூப்பர் மார்க்கெட்டோ கம்ப்யூட்டர்லேயோ கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேயோ இந்த நோட்புக்கையோ வரவு செலவு பேமெண்ட் இவை மூன்றையும் எழுதவே. வரவு என்பது உங்களுடைய சேல்ஸ், பேமெண்ட் என்பது சப்ளையருக்கு தரும் பணம், செலவு என்பது வாடகை, இபி பேமெண்ட், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், கீ செலவு, அது ஆகியவெல்லாம் எழுதணும். உங்களுடைய செலவு ஒரு மாதத்திற்கு 25,000 ரூபாய் ஆகிறது என்றால், நீங்கள் வாரம் ஒரு நாள் லீவ் விடுகிறீர்கள் என்றால் 25 நாட்களுக்கு 25,000, ஒரு நாளைக்கு ₹1 நீங்கள் சம்பாதித்தாக வேண்டும். இது உங்கள் டே காஸ்ட் அப்படி என்பாங்க. ஒரு நாள் நீங்கள் 20% மார்ஜின் சேர்த்து ப்ராடக்ட் விற்பவராக இருந்தால் நீங்கள் தினமும் ₹6,000 விற்பனை செய்தாக வேண்டும். அப்போதுதான் அன்றைய தினம் நீங்கள் பிரேக் இவன் ரீச் செய்தீர்கள் என போய். ஸோ ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய பர் டே எக்ஸ்பென்ஸ், பர் டே காஸ்ட் என்ன என்றோ, அதனை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளவு சேல்ஸ் செய்ய வேண்டும் என்றோ தெரிந்து வைத்துக்கொண்டு அதனை ரீச் பண்ணுறதுக்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இப்படி செய்தால் நஷ்டம் ஏற்பட வழி இல்லை என நான் கூறுகிறேன்.
அடுத்த வாரம் பிரான்சைஸ் என்றால் என்ன என பார். நன்றி, வணக்கம்.